ஹலோ குட் மார்னிங் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா தூதுவளை இலை ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான். தூதுவளை இலை என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் நான் செடியவே அப்படியே போட்டிருக்கேன். நான் பாருங்கள், என்னோடய வீடியோவில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி ரசம் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து தக்காளி கரைச்சி வச்சிட்டேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சு உப்பும் கொஞ்சோண்டு சாம்பார் தூள் இத்தினோண்டு வரமிளகாய் தூள் போட்டு அதை கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வந்த உடனே அதை கரைச்சி அதை தொளி எடுத்து நான் எப்பவுமே எரிஞ்சிடுவேன். அதை நான் ரசத்தில் போட மாட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். வெங்காயம் மிளகாய் எப்பவும் வதங்கும் போது கூடவே உப்பு போட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் மிளகாயிலையும் உப்பு பிடிச்சிருக்கும். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி. நான் மண்பானையில் தான் இன்றைக்கி ரசம் போடுறேன். நான் குழம்பு ரசம் பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது புளிக்குழம்பு செய்யறதா இருந்துச்சுனாலும் நான் மண்பானையில் தான் செய்வேன். பாக்கி உள்ள குழம்பு ஈயப்பாத்திரத்துலேயும் செய்வேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த தூதுவளை ஒரு பிடி நான் பிடுங்கி அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வதக்கிடுவோம். அதே மாதிரி குருமிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் இடித்து வச்சுருக்கேன் நான் கல்லில். அதையும் இந்த வதக்கிறதுலையே போட்டுருவோம். கொஞ்சம் ஒரு லெமன் சைஸில் பாதி அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் பருப்பு இல்லாமல் ரசம் பண்ணும்போது தக்காளியை வந்து வேக வச்சு போட்டுருங்க. இல்லைன்னா நம்ம பருப்பு வேகும்போது தக்காளியை ஃபஸ்ட்டு பருப்பில் வேக போட்டு அதுக்கப்புறமா தனியாக எடுத்து ரசம் பண்ணுவோம். அப்படி நம்ம தனியாக ரசம் பண்ணும்போது தக்காளியை வேக வச்சு தான் புளிஞ்சு அதுக்கப்புறமா ரசத்தில் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். அது வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. சளி எங்கள் வீட்டில் ஒரு வாரமாகவே சளியாக இருக்குது, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அதனால தான் எனக்கு தூதுவளை இலை ரசம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி சரி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஏதோ கிராமத்தில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. டவுனுக்குள்ளேயெல்லாம் நமக்கு எங்கெங்கே கிடைக்கிது? ஒன்றா பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி காஞ்சு போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக எங்கே கிடைக்கிது? நம்ம ஏதோ கிராமத்தில் இருக்க முடியும்னா இதெல்லாம் பார்க்க முடியுது. நீங்களும் கிடைச்சா ரசம் பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கபக்கட்டு இருந்துச்சுனாலும் போயிடும். இது எங்கள் பாட்டி, அம்மா இதெல்லாம் பாரம்பரியமாக செஞ்சு கொடுப்பாங்க எப்போவுமே. அதை பிரகாரம் தான் நாங்களும் பழகிட்டோம். அதுக்கப்புறமா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். புளி தண்ணியும் ஊற்றிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கோம். உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு மறுபடியும் போட்டுக்கலாம். ரசத்தை எப்பவும் கொதிக்க விடாதீங்க. நுர கட்டின உடனே இறக்கிடுங்க. பந்தியில் எப்போவுமே நமக்கு சாப்பாடு விளம்பும்போது நமக்கு லாஸ்ட்டாக ரசம் கொடுப்பாங்க. ரசம் வச்சு சாப்பிட்றது எதுக்குன்னு சொன்னால் நமக்கு ஜீரணத்துக்காக தான். இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுபோல் இன்னியும் கிராமத்து சமையல் தொடர்ந்து போடணுன்னா நீங்கள் ஆதரவு கொடுத்தா தானே முடியும். அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் போடுறேன். தேங்க்யூ.